விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் மினி டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனுடன் மொத்தம் 502 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ராமேஸ்வரம் மீனவர்களில் 20 பேரை விடுதலை செய்த இலங்கை நீதிமன்றம் 3 பேருக்கு 6 மாதம் முதல் ஓராண்டு வரை சிறை தண்டனை விதித்துள்ளது. இதை கண்டித்து நாளை வேலை நிறுத்தத்தை தொடங்க உள்ள மீனவர்கள் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள கச்சத்தீவு விழாவை புறக்கணிக்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள். புற்றுநோயை உண்டாக்கும் ரோடமைன் நிறமி இருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரச் சட்டத்தின்படி இதற்கான அறிவிப்பை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் ஒன்றிய மற்றும் கர்நாடக அரசுகளை கண்டித்து விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தில் தடுப்புகளை உடைத்தெறிந்து முன்னேறிய விவசாயிகள் தண்டவாளத்தில் அமர்ந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். பொது விநியோக திட்டத்தில் வழங்குவதற்காக மசூர் பருப்பையும் கொள்முதல் செய்வது குறித்து பரிசீலிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக 8 வாரங்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இடையிலான தென்பெண்ணை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஒன்றிய அரசு குழு அமைத்துள்ளது. குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துப்பிழை சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்து இக்கை சேர்த்து கட்சியின் பெயரை தமிழக வெற்றிக் கழகம் என்று மாற்ற நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதுதான் தலைமைக்கு அழகு என்பதை உணர்ந்து அவர் செயல்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேகதாது அணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையில் கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றார் அவர். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் அழிந்து போகும் என்று அதிமுக மூத்த தலைவர் சி. பொன்னையன் கூறியுள்ளார். தமிழர்களை மோடி அழிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் பாஜகவுக்கு துளியும் இடமில்லை என்றார். பாஜகவில் இன்று சேரவுள்ளதாக வெளியான தகவலை காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி மறுத்துள்ளார். பாஜக தலைவர்கள் யாருடனும் இதுவரை பேசவில்லை என்ற அவர் அக்கட்சியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என்றோ இல்லை என்றோ எதுவும் கூறாமல் மழுப்பினார். பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம், அதிமுகவுடனேயே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சீட் விவகாரத்தில் முரண்பாடு வேண்டாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர்தல் பத்திரங்கள் வாங்கியவர்களின் விவரங்களை விதிமுறைகள் காரணமாக வங்கி வெளியிட வாய்ப்பில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அரசு கூர்ந்து கவனித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.